யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம்மோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய இறை உறவுகளே, இந்த திருப்பலியானது சமீபத்திலே இறைவனடி சேர்ந்த திருமதி பிரான்சிஸ்கா பெனடிக்ட் அவர்களுடைய ஆன்மை வெளிப்பாட்டுவதற்காக கொடுக்கப்படுகின்றது. இந்த தூய திருப்பலியிலே குறிப்பாக அவரது குழந்தைகள் ஷாமினி, ஷெரின், நெவில் வீரேந்திரா மற்றும் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்காகவும், இந்த தாயினுடைய இறப்பால் வாடுகின்ற அனைத்து உறவுகளுக்காகவும் சிறப்பான விதத்தை ஜெபிப்போம். இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கத்தினால் இறந்த இந்த தாய் இறைவனுடைய இணையற்ற இரக்கத்தின், இணையற்ற அன்பின், இணையற்ற மன்னிப்பின் அருளால் இறைவனுடைய விண்ணுலக பேரின்பத்திலே அடைக்கலம் பெற அவருக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். மேலும் இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கத்தினால் உலகெங்கும் மடிந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்காகவும், துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே இறைவனிடம் அருள் வேண்டுவோம். இந்த தூய திருநிகழ்விலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குற்றம் குறைகளையும் ஏற்று மனவருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வான்முதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லா இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையில்லா நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உன் திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் எனும் எங்களது நம்பிக்கை எழுச்சியுறுவது போல உம் அடியார் பிரான்சிஸ்கா பெனடிக்ட் உயிர்த்தெழுவார் என காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கும் உறுதி பெறுவதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்துக் கொண்டு வந்து யூத தலைமைச் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதனுடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அளவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொண்ட இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியின் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமைச் சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன்
மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அருளும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அருளும். சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணுலகிலிருந்து உண்டானவர் அனைவரும் மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவற்றை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சார்ந்து வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகைச் சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தையை மகன் மேல் அன்பு கொண்டு அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்ப்பிலே பங்கெடுக்க அழைக்கப்பட்ட நமக்கு இறப்பு முடிவல்ல, மாறாக விண்ணக பிறப்பினுடைய முதல் படி. இந்த இறப்பு வழியாக நாம் உயிர்த்த இயேசுவிலே மீண்டும் உயிர் பெறுவோம் என்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் அனைவரும் நிலை வாழ்வை பெறுவர் என்று வாசிக்க கேட்டோம். நமது சகோதரி பிரான்சிஸ்கா பெனடிக்ட் அவர்கள் ஆண்டவரின் திருமகன் இயேசு கிறிஸ்துவிலே நிலையான நம்பிக்கை கொண்டார். கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்ட அவர் கண்டிப்பாக நிலை வாழ்வை பெறுவார் என்பதில் ஐயமில்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நாமே என்று பகிர்ந்த நம் இறைமகன் இயேசு நிச்சயம் நமது சகோதரி பிரான்சிஸ்கா பெனடிக்ட் அவர்களுக்கு நிறைவான நிலை வாழ்வை வழங்குவார் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொள்வோம். உயிர்ப்பு காலத்திலே உயிர்த்த இயேசுவினுடைய மகிழ்விலே கிடைத்துக் கொண்டிருக்கின்ற நாம் இந்த ஒரு இக்கட்டான சூழலிலே இந்த சகோதரி அவர்களுடைய இறப்புக்கு கூட உடன் இருக்க முடியாத உறவுகள் வருந்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே அவருடைய குழந்தைகள் பல்வேறு விதமான மன கஷ்டங்களிலே உழந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே அவர்
அந்த அசைக்க முடியாத இறை நம்பிக்கையிலே ஆழமான விசுவாசம் கொண்டு இந்த சகோதரிக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். இறைவனுடைய அருள் இந்த குடும்பத்தினர் மீது நிறைவாக தங்கி இவர்கள் அனைவரையும் வழிநடத்தட்டும். அவர்கள் அனைவருக்கும் இறைவனுடைய அன்பு அருள் ஆசி நிறைவாக தங்கிட இந்த தூய திருப்பலியிலே அவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த இறந்த சகோதரி இறைவனுடைய பேரின்பத்திலே நிறைவாக தங்கிட வேண்டும் என்று அவர்களுக்காகவும் மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வலிமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை அனைவன் ஏற்றுள்ளோம். அதனால் திருமகனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அடையாளத்தில் ஒன்றுபடும் உம் அடியார் பிரான்சிஸ்கா பெனடிக்ட் உம் திருமகனோடு மாட்சிக்கு உயர்த்த பெறுவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமே இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவில்தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவு திண்ணம் எனும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வினை உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உன் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அடைந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாய் இருக்கின்றது. ஆகவே
வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீன்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வின்சென்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட எம் அடியார் பிரான்சிஸ்கா பெனடிக்ட் என்னும் இவரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்பெய்து வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்குரிய ஷெரின், ஷாமினி, நெவில், உங்கள் மூவருக்கும், உங்களுடைய உற்றார் உறவினர் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்ந்த அனுதாபங்களும் ஜெபங்களும். உயிர்த்த இயேசுவிலே நிச்சயம் உங்களுடைய தாயார் உயிர் பெறுவார் என்பதிலே ஐயம் வேண்டாம். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உங்களுக்காக சிறப்பான விதத்தை வேண்டுகின்றோம். இறைவனுடைய அருள் உங்களுக்கு நிறைவாக ஒளிவிட வேண்டும். நீங்கள் அனைவரும் நல்ல உடல் சுகத்தோடும் உள்ள சுகத்தோடும் வாழ வேண்டும் என்றும் சிறப்பான விதத்தை வேண்டுகின்றோம். தாயினுடைய பிரிவாழும் எல்லோருக்காகவும் சிறப்பான விதத்திலே இந்த வேளையிலே இறைவனது அருளை வேண்டுகின்றேன். மேலும் அனைவரும் இணைந்து இந்த கொரோனா வைரஸ் விரைவிலே முடிவுக்கு வர வேண்டும், மக்கள் அனைவரும் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று சிறப்பான விதத்திலே இறைவனுடைய அருள் வேண்டுவோம். கண்டிப்பாக கடவுளால் ஆகாதது எதுவுமே
ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு நோயிலிருந்து விரைவிலே விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இறை நம்பிக்கை கொள்வோம். இறைவனோடு ஜெபத்திலே ஐக்கியமாவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உண்மை வேண்டுகின்றோம். அதனால் அடியார் பிரான்சிஸ்கா பெனடிக்ட் நாங்கள் கொண்டாடும் இப்பாஸ்கா மறை நிகழ்வினால் ஒளியும் அமைதியும் நிறைந்த விண்ணக வீட்டுக்கு வந்து சேர்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் அன்பை மறந்திட